இன்றைக்கி பேட்டர்ன் வச்சு எப்படி குர்த்தி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குர்த்தி கட் பண்ணுறதுக்கு நீங்கள் 5 போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நெக்லைன் பேட்டர்ன், செகண்ட் ஒன் ஷோல்டர், தேர்ட் ஒன் ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட், ஃபோர்த் ஒன் பஸ்ட், வேஸ்ட், ஹிப், சைடு ஸ்லீட் மெஷர்மெண்ட், ஃபிஃப்த் ஒன் ஸ்லீவ் கட்டிங். இந்த 5 போர்ஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டா ஒரு குர்த்தி கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இந்த குர்த்திக்குரிய மெஷர்மெண்ட் என்னென்னா 36 எம் சைஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் நெக்லைன் போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். நம்ம நெக்லைன் போர்ஷன் பற்றி பார்க்கலாம். நெக்லைன் இந்த இடத்துலேருந்து ஃபோல்ட் பண்ண இடத்துலேருந்து இது டபுள் ஃபோல்டாக இருக்குது. ஃபோல்ட் பண்ண இடத்துலேருந்து இந்த வர 3 இன்ச் வைக்கணும். கீழே 6 இன்ச் ஆச்சு இல்லையா? இப்போ ஃபோல்ட் பண்ணதை எடுத்தால் இங்கேருந்து இங்கே 6 இன்ச் இருக்கும். கீழே 4.75 இருக்கணும். ஹைட், நெக்லைன் ஹைட் 5 இன்ச். இந்த 3 ஷோல்டர். ஷோல்டரோட இந்த வித் நெக்லைன் போர்ஷன் முடிஞ்சிருச்சு இல்லையா? இந்த இடத்துல இருந்து இங்கே வர 3.5. இங்கேருந்து இங்கே வர 3.5 வச்சுருக்கேன். இங்கே இந்த இடம் 1/2 இன்ச் 0.5 இன்ச் வச்சு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் போர்ஷன் வரலாம். ஆர்ம் ஹோல் போர்ஷனில் இந்த லைன் ஃபஸ்ட்டு எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்லைன் 3 இன்ச், ஷோல்டர் 3.5, 3 + 3.5 6.5. இந்த 6.5 தான் ஆர்ம் ஹோலோட லெங்க்த்து. இங்கேருந்து இங்கே 6.5, இங்கேருந்து இங்கே 6.5 மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த லைன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த லைன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கேருந்து இங்கே 6.5, இங்கேருந்து இங்கே 6.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடணும். அதுக்கப்புறம் 2 லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த பாயிண்ட்டிலேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணி இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க. இந்த டாட் வச்சுட்டு இப்போது இந்த கர்வ் எங்கே ஸ்டார்ட் ஆகணும், எங்கே எண்ட் ஆகணும் அதை பற்றி நான் சொல்கிறேன். 6.5 தானே இந்த ஸ்ட்ரெயிட் லைன், இதோட ஹாஃப் மெஷர்மெண்ட்டு தான் இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட்டில் தான் இந்த கர்வ் ஸ்டார்ட் ஆகணும். இந்த பாயிண்ட் எப்படி வந்துச்சுன்னா பஸ்ட் வித் 9 இன்ச். இந்த 9 இன்ச் எப்படி வந்துச்சுன்னு நான் பஸ்ட்டு சைஸ் சொல்லும்போது நான் சொல்கிறேன். இப்போ 9 இன்ச் இங்கே நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த பாயிண்ட்டு தான் இந்த கர்வ் எண்ட் ஆகிற இடம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டு மார்க் பண்ணோம், செகண்ட் இந்த பாயிண்ட்டு மார்க் பண்ணோம், தேர்டு இந்த பாயிண்ட்டு மார்க் பண்ணோம் இல்லையா? இதுதான் இந்த கர்வோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே கர்வ் ஸ்டார்ட் ஆகணும். இந்த பாயிண்டில் மீட் பண்ணி இந்த பஸ்ட்டு சைஸ் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா 9 இன்ச், இந்த பாயிண்ட்டில் இந்த கர்வ் எண்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு இந்த லைன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த லைன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கர்வ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஆர்ம் ஹோல் சைஸ், இப்போது ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பஸ்ட், வெய்ஸ்ட், ஹிப், சைட் ஸ்லிட் மெஷர்மெண்ட். இதை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன கேல்குலேஷன் சொல்லிடுறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எம் சைஸ் தானே. எம் சைஸ்க்கு பஸ்ட்டு சைஸ் 36. இந்த 36 4ஆல் டிவைட் பண்ணால் 9 இன்ச் வரும்.
இந்த 9 இன்ச்சு கூட 2 இன்ச் மார்ஜின் ஆட் பண்ணோன்னா 11 இன்ச் வந்துடுச்சு. இதுதான் பஸ்ட் சைஸ். அதுக்கப்புறம் வெயிஸ்ட் சைஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பஸ்ட் சைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பஸ்ட் சைஸ்க்கு வந்து இங்கேருந்து இந்த இடத்துல 9 இன்ச் மார்க் பண்ணணும், 2 இன்ச் மார்ஜின் மார்க் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதுதான் பஸ்ட். இந்த ஏரியா இதுதான் பஸ்ட் சைஸ். 9 இன்ச் ப்ளஸ் 2 இன்ச், 9 இன்ச் ப்ளஸ் 2 இன்ச் 11 இன்ச் பஸ்ட் சைஸ். இப்போது வெயிஸ்ட் சைஸ் பற்றி பார்க்கலாம். வெயிஸ்ட் சைஸ் 28 எனக்கு கிடைக்குது. இதை 4ஆல் டிவைட் பண்ணோன்னா 7 இன்ச். 7 இன்ச் ப்ளஸ் 2 இன்ச் மார்ஜின் 9 இன்ச். இதை தான் வெயிஸ்ட் சைஸ். இங்கேருந்து இங்கே வர 7 இன்ச், இங்கேருந்து இங்கே 2 இன்ச் மார்ஜின், இங்கேருந்து இங்கே 7 இன்ச், இங்கே மார்ஜின் 2 இன்ச், டோட்டலாக 9 இன்ச். இதுதான் வெயிஸ்ட் சைஸ். இப்போது இந்த ஹைட் இருக்குது இல்லையா, இந்த பாயிண்ட்டிலேருந்து இங்கே 8 இன்ச் மார்க் பண்ணி இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் 7 இன்ச் இங்கேருந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுமே மீட் பண்ணுது இல்லையா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இங்கேருந்து மீட் பண்ணுது இல்லையா, இந்த பாயிண்ட்டு தான் உங்களுக்கு வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு வரும். வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஹிப் மெஷர்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஹிப் மெஷர்மெண்ட் எனக்கு 40 4ஆல் டிவைட் பண்ணோன்னா 10 இன்ச் கிடைக்குது. 10 கூட இங்கே 1 ஆட் பண்ணோன்னா 11 இன்ச். இதை தான் ஹிப் சைஸ். இங்கே மட்டும் 2 இன்ச் 2 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு இங்கேயே 1 இன்ச் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் வர்ற இடத்துல சைடு ஸ்லிட் வர்ற இடத்துல 2 இன்ச்சு ஃபேப்ரிக் இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு ஃபுல்லாக நம்ம 1 இன்ச் நம்ம மார்ஜினுக்கு விடுறோம். இந்த பாயிண்ட்டிலேருந்து இங்கே 6 இன்ச் மார்க் பண்ணிடணும். இங்கேருந்து இங்கே 6 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 10 இன்ச் மார்க் பண்ணணும். இங்கேருந்து இங்கே 1 இன்ச் மார்க் பண்ணணும். டோட்டலாக ஹிப் சைஸ் 11 இன்ச் வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக சைடு ஸ்லிட் மெஷர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். 11 இன்ச் ப்ளஸ் இங்கே 11 தானே வந்திருக்கு ஃபைனலாக. இந்த 11 இன்ச் ப்ளஸ் 0.5 இல்லைன்னா 1 இன்ச் ஆட் பண்ணால் 11.5 இல்லைன்னா 12 இன்ச் வரும். உங்களுக்கு ரொம்ப அகலமாக வேணும் சைடு ஸ்லிட் வர்ற இடத்துல, இந்த இடத்துல உங்களுக்கு அகலமாக இருக்கணும், அப்போ தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 12 இன்ச் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா 11.5 இன்ச் வச்சுக்கோங்க. நான் இந்த 11 கூட 1 ஆட் பண்ணி 12 இன்ச் வச்சுக்க போகிறேன். இதுதான் சைடு ஸ்லிட் மெஷர்மெண்ட். இங்கே 12 இன்ச் மார்க் பண்ணி இங்கேருந்து இது வர ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் வந்து கையால் ஒரு கர்வ் மாதிரி இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணணும். ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணால் அது கரெக்டாக வராது. இங்கே ஸ்ட்ரெயிட் லைன், இங்கே ஸ்ட்ரெயிட் லைன், இங்கே ஒரு கர்வ் மாதிரி, இங்கேயும் கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிட்டா ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ கீழே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லீவ் பண்ணாமல் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த கர்வ் மாதிரி நம்ம ட்ரா பண்ணி இப்படி நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு குர்த்தி பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த நெக்லைன் போர்ஷன், நெக்லைனோட இந்த இடத்துல வித் 3, இந்த இடத்துல வந்து டபுள் ஃபோல்டு இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா, இப்படி வச்சோம்னா சிங்கிள் லேயராக வச்சோம்னா 4.75, இந்த இடத்துல 6 இருக்கும். இந்த ஒரு பார்ட் மட்டும் 3. அதுக்கப்புறம் இதோட லெங்க்த் வந்து 5. ஃபஸ்ட்டு
நெக்லைன் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டருக்கு வரலாம். ஷோல்டருக்கு இங்கேருந்து இங்கே 3.5 மார்க் பண்ணுறோம். இந்த இடத்துலேருந்து இங்கே 0.5 மார்க் பண்ணி ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் போர்ஷன் 3 + 3.5 6.5, இங்கேருந்து 6.5, இங்கேருந்து 6.5 மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடுறோம். இந்த லைன் எப்படின்னா இங்கேருந்து 6.5, இங்கேருந்து 6.5 மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடுறோம். இந்த கர்வ் எப்படின்னா இந்த 2 லைனும் மீட் பண்ணுற இடத்துலேருந்து 1.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் எப்படின்னா இதோட ஹாஃப் மெஷர்மெண்ட். இந்த பாயிண்ட் எப்படின்னா பஸ்ட்டு சைஸ் 9 இன்ச், அதுதான் இந்த பாயிண்ட். இந்த கர்வ் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் இந்தது. இங்கே இதை ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே இந்த கர்வ் எண்ட் ஆகுது. அவ்வளோதான் ஆர்ம் ஹோல் போர்ஷன். பஸ்ட்டு சைஸ் 9 இன்ச், மார்ஜின் 2 இன்ச், டோட்டலாக 11 இன்ச். இங்கேருந்து 8 இன்ச் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இங்கேருந்து 7 இன்ச் மார்க் பண்ணுறோம். இந்த லைனும் மீட் பண்ணுற இடம்தான் வெயிஸ்ட்டு சைஸோட ஆக்சுவல் மெஷர்மெண்ட். இங்கேருந்து 2 இன்ச் லீவ் பண்ணிவிட்டு நம்மளோட வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஹிப் மெஷர்மெண்ட். இங்கேருந்து இங்கே 6 இன்ச் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடுறோம். ட்ரா பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே 10 இன்ச் மார்க் பண்ணுறோம். சைடு ஸ்லிட்டை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 இன்ச் லீவ் பண்ணுறோம். இந்த 2 பாயிண்ட்டு மீட் பண்ணுற இடம்தான் ஹிப் மெஷர்மெண்ட். இப்போது நம்ம பஸ்ட், வெயிஸ்ட், ஹிப் மெஷர்மெண்ட் 3மே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் இந்த இடம். அப்புறம் கீழே இந்த இடத்துலேருந்து இங்கே 1 இன்ச் மார்க் பண்ணி இங்கே ஒரு கர்வ் மாதிரி நான் ட்ரா பண்ணிடுறேன். ஃபைனல் அவுட்புட் இதுதான். இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் தான் கிடைக்கும். இப்போ நான் எம் சைஸ் 36 பேப்பரில் பேட்டர்னாக ரெடி பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ லைனிங்கில் நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோவாக காமிக்கிறேன். ஷோல்டர் 0.5 மார்க் பண்ணி ட்ரிம் பண்ணியாச்சு. ஃபைனல் அவுட்புட் இது தான். இப்போ நம்ம பாடி ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபைனலாக ஸ்லீவ் கட்டிங் பார்க்கலாம். எம் சைஸ் குர்த்தி தானே கட் பண்ணியிருக்கேன். இந்த குர்த்திக்கு நான் நார்மல் ஸ்லீவ் கட்டிங் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸ்எல் சைஸ், XXL சைஸ் இந்த மாதிரி நான் காமிக்கும்போது ஒவ்வொரு குர்த்திக்கும் 3/4 ஸ்லீவ் கட்டிங், பஃப் ஸ்லீவ் கட்டிங், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டிசைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நார்மல் ஸ்லீவ் கட்டிங் பற்றி நான் சொல்கிறேன். இந்த ஸ்லீவோட ஹைட் 5 இன்ச். இந்த இடத்துலேருந்து இங்கே 6 இன்ச் மார்க் பண்ணணும். 6.5. இந்த இடத்துலேருந்து இங்கே 6.5 மார்க் பண்ணணும். இது ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட்டு தான். இந்த ஸ்லீவோட இந்த ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இங்கே நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம 2 இன்ச் லீவ் பண்ணியிருக்கோம். இங்கே மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து இங்கே கர்வாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நார்மலாக இங்கே வந்துடணும். இங்கே 6.5 தானே. இந்த லென்த் 6.5க்கு ஹாஃப் மெஷர்மெண்ட் வச்சு இந்த ஹைட்டு மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் சைடு ஒரு 1/2 இன்ச் இதை தான் ஃப்ரண்ட் சைடு. இந்த ஃப்ரண்ட் சைடு ஒரு 1/2 இன்ச் நான் இந்த மாதிரி ட்ரிம் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஃப்ரண்ட் போர்ஷனில் ஆர்ம் ஹோல்லையும் நம்ம ட்ரிம் பண்ணணும், ஸ்லீவ்லேயும் ட்ரிம் பண்ணணும். அப்போ தான் ஃப்ரண்ட் சைடு ஃபிட்டாக அழகாக இருக்கும். இதுதான் ட்ரிம் பண்ண போர்ஷன். 1/2 இன்ச், 0.5 இன்ச் நான் ட்ரிம் பண்ணது. பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா?
இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட் கட்டிங். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது தானே ஃப்ரண்ட் சைடு. நான் வந்து இங்கே ஆர்ம் ஹோலில் ஒரு 1/2 இன்ச்சு நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இதை நான் சொல்லலை, மறந்துட்டேன். இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி, இந்த அளவுக்கு 1/2 இன்ச் நான் வந்து ட்ரிம் பண்ணிடுறேன் ஃப்ரண்ட் சைடு மட்டும். இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ பேக் சைடு ரவுண்ட் ஷேப் நெக் வைக்க போகிறேன். அந்த ரவுண்ட் ஷேப் நெக் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு இந்த வீடியோலேயே நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பண்ணணும் அப்படின்னாலும் எல் ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நெக் லைன் இங்கேருந்து இங்கே 3 இன்ச்சுன்னு பார்த்தோமா ஃப்ரண்ட் சைடு, அதே மாதிரி இங்கே 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கீழேயும் 3 இன்ச்சே மார்க் பண்ணுங்கள். அந்த பானைக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் ரொம்ப ப்ராடாக வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம 4.75 வச்சுருந்தோம். ஆனால் பேக் சைடில் நான் இன்றைக்கி டீப் நெக் எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். அதனால் நான் இங்கே 3 இன்ச்சே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 3, இங்கேருந்து 3, இந்த டோட்டல் ஹைட் 7. ஒரு எல் ஷேப்பில் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த டோட்டல் ஹைட் 7 தானே, 7க்கு பாதி மெஷர்மெண்ட் வந்து 3.5ல் ஒரு நான் டாட் வச்சுருக்கேன். ஒரு டாட் வச்சுட்டு இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல ஒரு நல்ல 1.5 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு கர்வ் ட்ரா பண்ணிவிட்டு இந்த லைன் வந்து 1/2 இன்ச், இங்கேருந்து இங்கே 1/2 இன்ச், இங்கேருந்து இங்கே 1/2 இன்ச், இங்கே 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கர்வ் இங்கே நல்லா டேர்ன் ஆகி கர்வ் நல்லா இந்த இடத்துல ஷேப்பாக வந்து இந்த இடத்துல எண்ட் பண்ணிடணும். இதுதான் ப்ராப்பர் ரவுண்ட் நெக் கட்டிங். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு ஃபைனலாக காமிக்கிறேன். நான் கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் ரவுண்ட் ஷேப் இருக்கும். இப்போ நான் சிங்கிள் ஃபோல்டாக எடுத்து காமிக்கிறேன். டீப் ரவுண்ட் நெக் எவ்வளோ ஷேப்பாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ப்ராப்பராக ரவுண்ட் நெக் கட் பண்ணணும். டீப் நெக் போடுறவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் நெக் லைன் வந்து 4 இன்ச் வச்சு நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆர்ம் ஹோல் சைஸ் வந்து நான் ட்ரிம் பண்ணேன் இல்லையா? இப்போ நான் ஃப்ரண்ட் சைடுக்கும் பேக் சைடுக்கும் நான் டிஃப்ரெண்ட் காமிக்கிறேன். ஆர்ம் ஹோல் வந்து ட்ரிம் பண்ணேன் இல்லையா? இப்போது ஃப்ரண்ட் சைடுக்கும் பேக் சைடுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். இவ்வளோ தான் இருக்கணும். ரொம்ப ட்ரிம் பண்ணிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் ட்ரிம் பண்ணிடக்கூடாது. இதுதான் கரெக்டான மெத்தட். இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கணும். இதுதான் ப்ராப்பர் மெஷர்மெண்ட். ஃப்ரண்ட் சைடு ஸ்லீவுக்கும் இது பேக் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த அளவு தான் ஃப்ரண்ட் சைடுக்கும் பேக் சைடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு பாடி போர்ஷன் ஸ்லீவ் போர்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 5 ஸ்டெப்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே நான் பேப்பரில் காமிச்சேன் இல்லையா? இந்த 5 ஸ்டெப்புமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்கிட்ட கேளுங்க. நானும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இன்னும் உங்களுக்கு எந்த வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேளுங்க. நான் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.